நேம்டு டாரன் நான் உங்களண்ணா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ ஹோப் யூ ஆல் ஃபைன் அண்ட் ஹாப்பின்னு நினைக்கிறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு டேக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஒன் ஷாட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணாதவங்க போய் பாருங்கள். அண்ட் உங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமீஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கடா. ஓகேடா. அண்ட் நம்ம இந்த வீக் பார்த்த எல்லா ஸ்டோரிஸுமே ஒரு மாதிரி கொஞ்சம் சேடாக அப்படி தான் இருந்திருக்கும். தொடர்ந்து ஒரு 2 ஸ்டோரி ரொம்ப சேடாக போட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானரில், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து என் மூளை வந்து ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்லாம் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பட் அந்த கமெண்ட்டை கொஞ்சம் பண்ணுறது ஓகேடா பண்ணிட்டீங்களா? ஓகே, மனம் விரும்பி அந்த பாக்ஸில் கை வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் லெக் இன்டு தி ட்ரீம் வேர்ல்ட். ஒரு ஃபேமிலி அழகாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நைட் டைம், ஒரு 10 o'clock இருக்கும். ஸோ அழகாக ப்ரேயர் பண்ணிட்டு இப்போது அங்கேருந்து மதர் தான் ஓ மை ஹோலி ஸ்பிரிட் ஆமென் அப்படின்னு சொல்லி ப்ரேயரை என் பண்ணேன். அவங்க 2 பசங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே பாருவேன், பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ சொன்னதுக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். உன்னை பத்திரமான ஒருத்தரோட கையில் பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு கரெக்டான பர்சன் அந்த பர்சன் மட்டும்தான், புரியுதா? அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நீ வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லைம்மா. அவர் பார்த்தாலே, இங்கே பாருவேன், உன் சஜஷனை இங்கே யாரும் கேட்கல. உன் என்ன இருந்தாலும் உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வாழ்கிற வழியை பாரு. கிளம்புங்க, போய் படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உன் ஃபோன் எங்க? ஆமாம், இங்கே தாம்மா இருக்கு. சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே நீங்கள் தான் அப்படியே ரொம்ப சேடாக உங்கள் ரூமுக்கு வரீங்க. உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு பையனோட பேசி முடிச்சிருப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த பையனை விருப்பமே இல்லை. பிகாஸ் அவன் ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சான பையன், திமிரான பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் ஈவ இருக்குமே கிடையாது அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி கேள்விப்பட்டனால உங்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. இப்படி இருக்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஃபேமிலி நல்லா இருந்தால் என்ன பிரயோஜனம்? அவன் நல்லா இருக்கணும்ல, அவன் கேரக்டர் நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறதும் ஒரு வாஸ்தவம் தான். பட்டு உங்கள் அம்மாவுக்கு அது புரியலையே, என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது? சரி தூங்குவோம் அப்படின்னு உங்கள் அன்றைக்கான ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து படிக்கிறீங்க. குட்டியாக ஷார்ட்ஸு, ஒரு க்ராப் டாப் அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அப்படியே வந்து படுத்துக்கிறீங்க. உங்கள் பால்கனி அழகாக காய்ச்சில்லுன்னு காற்று வருது. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அந்த 3 ரசிச்சு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ அப்படியே இன்னொரு சைடு காட்டினா ஒரு பர்சன் அப்படியே தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படியே துரத்திட்டு இருக்காங்க. ஒரு 10-15 பேர் இருப்பாங்க போலீஸ்லாம். அப்படியே துரத்திட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஸோ இது நிறைய டிவைடாக போகுது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் அந்த பர்சன் அந்த நைட் டைமில் எங்கேயோ ஒரு ஸ்ட்ரீட்டில் பூந்துடுறாரு. ஸோ இங்கே 15 போலீஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரையும் அந்த ஹெட் போலீஸ் தான், இங்கே பாருங்க அவனை விடக்கூடாது, அவனுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறோம், பார்த்த இடத்துல சுட்டு பொசுக்குங்க அவனை. புரியுதுல, சுட்டணும். நம்மக்கிட்ட வாரண்ட் இருக்கு, அவனை தப்பிக்கவே விடக்கூடாது. நான் எங்கே போகிறேன், நீங்கள்லாம் அங்கே உங்க போங்க அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி விட்டுட்டு இந்த போலீஸ், அதாவது ஹெட் போலீஸ் பேர் ஆரோன். ஸோ ஆரோனும் அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஒரு பர்சன் அப்படியே தேங்கி ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃபோன் எடுத்து, ஏய் மயிருங்களா, எங்கடா இருக்கீங்க? பாஸ் வர வழியில அது கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு பாஸ். ஏய் நீங்கள் மூடிட்டு அப்படியே கிளம்புங்கண்ணா, நான் தப்பிச்சு வந்துடுறேன். ஓகே பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடலாம். ஏய் செருப்பு கழட்டி அடிச்சேன்னு வைங்களா நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணா பின்னாடி ஏசுறாரு. இப்போ பின்னாடி யாரோ அப்படியே கண்ணை வைக்கிறாங்க. டேய் நீங்கள் வைங்க, நான் மாட்டிக்கிட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுறேன். இங்கே எந்த பசங்களாம், பாஸ் மாட்டிக்கிட்டாராண்டா, நம்ம இப்போ போகலாம், பாஸ் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுங்க கிளம்பிடுறானுங்க, வரக்கூட இல்லை. இப்போ இந்த பர்சன் அப்படியே திரும்ப, என்ன ஜெகே தப்பிச்சிடலான்னு பார்த்தியா? இன்னைக்கு ஒரு நாள் தப்பிக்க முடியாதுடா. அதை நான் சொல்லணும், தப்பிக்க முடியுமா முடியாதா அதை நான் சொல்லணும் ஆரோன், நீ இல்லை. ஒரே ஸ்கூலில் தானடா படித்தோம். நீ மாஃபியாவாக நிற்கிற, நான் போலீஸாக நிற்கிறேன். இதில் யாருக்கு எத்தனை பார்த்துடலாமா ஆரோன் அப்படின்ட்டு ஜேகே தான் ஒரு மாதிரி 2 ஸ்டெப் பின்னாடி வைக்க, இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சனாலும் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே அப்படியே 2 ஸ்டெப் போனவன் அப்படியே 2 ஸ்டெப் முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த கண்ணுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஆரோன் சுடு, நான் செத்து போயிடுறேன், எனக்கு வாழவே விருப்பம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரோன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ சடனாக ஆரோன் கையில் அந்த கன்னை வாங்கி அவனுக்கே ஆப்படிச்சிட்டு, என்ன நான் என்ன சொம்பையாடா, சின்ன வயசுலேருந்து ஃபைட்டிங் அது இதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கேன், இப்படி கண்ணு கொண்டு வந்து பொட்டில் நீட்டுற,
உனக்கு ஆஃபீஸர் சொல்லி தரலையா இப்படி நீட்னா இப்படி கபால்னு பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு? என்ன ஒரு கன்னை மேலே பார்த்து சுடுவேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நிற்க இங்கே ஆரோன், இங்கே பாரு ஜேகே, ரொம்ப விளாடாத. நீயா வந்து அரெஸ்ட் ஆனா, நீயா வந்து சரண்டர் ஆனா உனக்கு பனிஷ்மெண்ட் கம்மியாக கிடைக்கும். இல்லை நானாக பிடிச்சிட்டு போனேன்னா கண்டிப்பாக உனக்கு தூக்கு தண்டனா ஞாபகம் வச்சுக்கோ. நீ பண்ண வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? நான் என்ன இல்லாத வேலையாக பண்ணேன்? எத்தனையோ மாஃபியா இருக்கானுங்க, என்னென்னவோ பண்ணுறானுங்க. அதெல்லாம் பிடிக்க துப்பு இல்லை. அவனுக்கிட்டலாம் நல்லா வாங்கிட்டு எங்கள் அப்பா தரமாட்டேன்னு சொன்னதும் உங்கள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்படின்னு ஜங்குக் ரொம்ப தனாவட்டா பேசுகிறான். இப்போ மட்டும் நீ அப்படியே மண்டி போடலன்னு வைங்க, உன் குடும்பம் உன் அப்பா புதுசாக கல்யாணம் ஆயிருக்கல யாரும் உனக்கு முன்னாடி ஜிவுன்னு இருக்கலாமே அப்படின்னு இங்கே ஜங்குக் சொல்ல, பாரு ஓவரா பேசாதடா, மூஞ்சி வாயெல்லாம் உடச்சிருவேன். ஐயோ பாருடா போலீஸ் சாருக்கு கோவம் வருது, மண்டி போடுறா அப்படின்னு சொல்ல ஆரோனுக்கு ஒரு வழி தெரியல. அவனும் அப்படி நீல் டவுன் பண்ணி நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே கன் எடுத்துட்டு இதே தானே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு லோட் பண்ணிட்டு அப்படியே சூட போகிறான். இப்போ ஆரோன் இப்படி கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே எல்லாத்தையும் நினச்சி பார்த்து நிற்கிறான். இந்த நாட்டுக்கு என் உயிரை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முட்டைக்கால் போட்டுட்டு இருக்க. இங்கே கொஞ்ச நேரமாக அடக்கத்தையே காணும். ஆரோன் டக்குன்னு கண்ணை திறந்தா கன்னு கீழே இருக்கு. ஜங்குக் அங்கே ஓடிட்டு இருக்கான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஜங்குக்கு எய்ம் பண்ணா. ஜங்குக் கன்ல இந்த புல்லட்டை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ புல்லட்டை தூக்கி அப்படியே கீழே போட்டுட்டு வரட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுறான். அப்பா இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளால அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அது ஒரு முட்டு சந்து. ஐயோ தப்பிச்சு இங்கேயே வந்து நிற்கணும் அப்படின்னு நான் சுற்றி முற்றி பார்க்க அங்கே அழகா ஏறுற மாதிரி வசதியாக ஒரு பால்கனி இருக்கு. யார்டா அது புண்ணியமா இப்படி கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு டக்குன்னு செவரேறி குரங்கு மாதிரி அந்த பால்கனியில எகிரி குதிச்சு அப்பா தப்பிச்சிட்டோமா அப்படின்னு ஒட்டிட்டு போய் நிற்கிறான். இங்கே யாரும் வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணுறான். அந்த பால்கனியில் அப்படியே லைட் அடிச்சு பார்க்க யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே ஐயோ இப்போ போனால் வசமாக மாட்டிடுவான் போலே. காலையில் வரைக்கும் நம்மளுக்கு சேஃபான ஒரு பிளேஸ் வேணும், எங்கே இருக்கலாம் அப்படின்னு சுற்றி பார்த்தா அந்த ரூம் ஒரு மாதிரி நிலா வெளிச்சத்தில் ஏதோ ஷைனியாக ஒன்று தெரியுது. ஸோ அப்படியே அந்த பால்கனி டோரை லைட்டாக ஸ்வைப் பண்ணா அழகாக ஓப்பன் ஆகுது. பாரு நம்மளுக்குனே ஓப்பனில் வச்சுருக்கான், ரொம்ப நல்லவனாக இருப்பான் போலே அப்படின்னு உள்ளே வந்தா அங்கே ஒரு பர்சன் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பாருடா யாருப்பா அது, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறான் மேலேருந்து கீழே வரைக்கும். ஐயோ ஜிவன் இருக்கே, போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் பெட்ஷீட்லாம் குழச்சி போட்டுட்டு அப்படியே நல்லா காலு கையெல்லாம் அப்புறம் பாயின்னு விரிச்சிட்டு படுத்து தூங்குறீங்க. நிலா வெளிச்சத்தில் செம்ம அழகாக இருக்கீங்க. இப்போ ஜங்குக் உங்கள் மேலே அந்த மற்ற பெட்ஷீட்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறான். உங்கள் லெக்ஸு உங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எப்படி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ மூணு லைட்டில் சில்லுன்னு வர இந்த ப்ரீஸில் என்னை போட்டு கொல்றாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ ஜங்குக் ஜங்குக் கண்ட்ரோலை மிஸ் பண்ணிடாதடா, கண்ட்ரோலை மிஸ் பண்ணிடாத அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சாலும் அவன் வயசுலாம் அவங்க மேலே அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கு. அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே கையை தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து ஹிப்பில் தான் வைக்கிறான். அவன் ஹேண்டு பிளேஸ் ஆன அடுத்த செகண்ட் ஐயோ ஜிவ்வுன்னு இருக்காளே, ஐயோப்பா யாருக்கு கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்க்குறான். சுற்றி ஊற்றி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. பாரா ரொம்ப நீட்டாக வச்சிருக்காளே அப்படின்னு உங்கள் இடுப்புலேருந்து அப்படியே கை எடுத்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். பேர் என்னது? ஓயன், நல்லா இருக்கே பேர், நிறைய சர்டிஃபிகேட்டு அது இது, வாவ் நல்லா படிப்பாளி பொண்ணு போலே அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி இன்னைக்கு இந்த ஃபிகர் நம்மளுக்கு தான் உசாரு அப்படின்னு போயிட்டு பால்கனி டோர் அப்படியே சாத்துறான். உசார் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறான். ஓவர் ஆகிட்டு இன்னைக்கு இந்த மானு எனக்கு தான், இந்த புலியாகிய ஜங்குக் இந்த மானை வேட்டையாட போகிறேன் அப்படின்னு உங்கள் காதுகிட்ட வந்து ஒரு மாதிரி முணுமுணுக்க நீங்கள் அப்படியே எந்திக்கிறீங்க. யார் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கா அவங்கள அப்படியே பிடிச்சி டப்புன்னு படுக்க வைக்கிறான். ஏய் எந்திரிச்சா அடிச்சிருவேன். யார் நீ யார் நீன்னு கேட்குறான்ல, எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தேன்? பால்கனி டோரை கபால்னு ஓப்பன் பண்ணியிருந்தா நாங்கள் கப்புன்னு உள்ளே வந்துடுவோம். பாரு என்கிட்ட ஒன்றும் இல்லை உனக்கு தர மாதிரியும். ஒன்றும் இல்லைல்ல, நீ வாய்க்குசாமல் சொல்கிற, எவ்வளோ பெரிய போய் தெரியுமா, அடிச்சுக்கோ அப்படின்னு வாயிலே அடிக்கிறான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விடுறீங்க. தள்ளாதன்ன அது வந்து பாருடா பாப்பா பயந்துடுச்சு அப்படின்னு அவன் டெரர் வயசுக்கு நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சோன்னே அதே எப்படி மெயின்டைன் பண்ணுறான். நான் சொன்னா கேட்கணும், அதை விட்டு ரொம்ப ஆடினேன்னு வைங்க இது வேற அப்படின்னு அவன் பின்னாடி வச்சு இந்த கன்னை தூக்கி அப்படியே பக்கத்தில் இருக்க டேபிள் வைக்கிறான். இப்போ சத்தம் போட்டேன்னு வைங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தனா இந்த டோரை வந்து
என்னம்மா ஏன் என்னம்மா ஏன் அப்படின்னு திறப்பான். நான் என்ன பண்ணுவேன், சத்தமே வராமல் இந்த கன் எடுத்து டொப்பு 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 போட்டு சும்மா இருப்பேன். அதனால உனக்கு இந்த உயிரெலாம் வேணும்னு ஏன் அமைதியாக இருக்கணும், எனக்கு அழகாக கோஆப்ரேட் பண்ணும் சரியா அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி கொஞ்சம் வைக்கிறான். இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது அது வந்து அது அது என்னை விட்டுறேன் ப்ளீஸ், எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்ன கல்யாணம் ஆக போகுதா? ஆமாம் எனக்கு கல்யாணம், என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அப்போ தான் உன்னை டேஸ்ட் பண்ணணும். அப்போ தானே உன் புருஷன் அவன் முன்னாடி நான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறான். எதுக்கு இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க, என்னை விடுங்க என்னை விடுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்னை விடுங்க. ஏய் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, உனக்கு வேணுமா வேண்டாமா, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே, நீ ஏன் அதுக்கு சொல்லி டயர்டாகிற? அதெல்லாம் சொல்லி டயர்டாகக்கூடாது, நான் சொல்கிறது அப்படியே கேட்கணுமா என் ஜுல்லுக்கு குட்டி அப்படின்னு உங்களை அப்படியே நோசை வந்து கடிக்கிறான். என்னை விட்டுரு ப்ளீஸ், நான் வந்து இது யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், சத்தியமாக சொல்லவே மாட்டேன், நானே எனக்குள்ளே வச்சுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரிங்க. எங்கள் ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்கவே இல்லை, அப்படியே உங்களை கீழே பார்க்குறான். அவன் கண்ணு உங்கள் கழுத்துக்கு கீழே போகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அப்படியே கையெல்லாம் முறுக்குறீங்க, உங்கள் கையை ரெண்டுத்தையும் மேலே அப்படியே ஒரே ஹேண்டால் லாக் பண்ணிட்டு அவன் கை அப்படியே உங்கள் ஹிப்லேருந்து மேலே போகுது. அந்த இடத்துல போய் அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. உங்கள் கழுத்துக்கு கீழே அப்படியே கையை வச்சு அப்படியே பிசைகிறான். உங்களால் முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் வேணாம், எனக்கு வலிக்குது, வேணாம் வேணாம், ஏய் கொத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே வச்சிருந்த கையை அப்படியே பார்க்குறான். பக்கத்தில் இருந்த ஒரு துணி எடுத்து அப்படியே உங்கள் கையை மேலோட கெட்டி வைக்கிறான். என்னை விடுங்க என்னை விடுங்க, என்ன பண்ணுறீங்க, விடுங்க என்னை விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, விடுங்க, யார் நீங்கள், என்ன இதுக்கு இப்படிலாம் டச் பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. எங்கள் ஜங்கு நீ விடுங்க விடுங்கன்னு சொல்கிறதே போதையாக இருக்குது, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, நீ போடுற சவுண்டில் தான் இருக்குது யாராக வர்றதும் நான் உங்களை சுட்டு தள்ளுறதும் அப்படின்னு சொல்ல உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வர ஆரம்பிச்சிருது. நீங்கள் அப்படியே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்கே பார்க்குறீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அவனோடதை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறான். ஐயோ எப்படி இருக்குது தெரியுமா, இந்த நிலா வெளிச்சத்தில் உன்னடியே பண்ணும்போது ஜீவன் இருக்கும் போலையே. பொண்டாட்டி என்ன பொண்டாட்டியா, யாருக்கு யார் பொண்டாட்டி, நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாக போகிறேன், தெரிஞ்சா நீ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற, நீ எல்லாம் என்ன ஜென்மமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கண்ணா பின்னா நேசுறீங்க. அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டு உன்னை வாயை விட்டது தான் ரொம்ப தப்பு அப்படின்னு அந்த கிஸ் பண்ணுறான். ஸோ ஃபோர்ஸாக பண்ணுறான். உங்களால் முடியல, நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம் ஃபுல்லாக நீங்கள் கதற சவுண்டு அப்படி கேட்குது. ஏய் கத்தாத, யாரா வந்தா அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே வாயை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அவன் மேலே கெட்டி வச்சிருந்த கையை அவங்களோட எல்போவை அப்படியே உங்கள் ஃபேஸுக்கு நேராக கொண்டு வந்து செம்ம டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஜங்குக் அவன் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமாக பண்ணுறான். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் செம்மையாக ப்ளீட் ஆகி ரொம்ப வலிக்குது. ஸோ பாரபட்சமே இல்லாமல் ரொம்ப பண்ணி விட்டுட்டு, அப்பா இதெல்லாம் ட்ரீம் தெரியுமா, இப்படிலாம் வந்து பண்ணும் அப்படின்னு எப்படி இருக்க அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டீங்க. ஐயோ பாருடா குழந்தை ஃபெயிண்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைமும். கொஞ்சம் மெதுவாக பண்ணியிருக்கலாம் ஜங்குக்கு, கொஞ்சம் மெதுவாக பண்ணியிருக்கலாம், பட் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக்காக சிரிச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு அழகாக ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கே தான் அவன் பாட்டு கிளம்பிடுறான். அன்றைக்கி நைட்டெல்லாம் அவன் உங்களை வச்சு செஞ்சதில் நீங்கள் அப்படியே ரொம்ப டயர்டாகி இன்னும் அப்படியே மயக்கத்திலே தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது, நல்லா சன்ரைஸ் ஆகிட்டு மணி 8 o'clock ஆக போகுது. இங்கே கீழே உங்கள் அம்மா தான், என்ன இந்த பொண்ணு இன்னும் வராமல் இருக்கா, எப்போவும் 6:30 எழுந்திரிச்சிருவா, இன்றைக்கி என்னாச்சு மணி 8 o'clock ஆகுது, ஒரு வேளை ரொம்ப அழுதுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதே இல்லை, ஒரு மாதிரி டவுட் கூட வரல. அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே வந்து உங்கள் ரூம் டோர் தான் அப்படி நாக் பண்ணுறாங்க. ஹே வயன் எந்திரி வயன், லேட் ஆகிடுச்சு, மணி 8 o'clock ஆகிடுச்சு பாரு, இன்றைக்கி டியூஷன் வேலை நீ போகல, எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இங்கே நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு கான்ஷியஸே வருது. ஒரு ஹெவியான சவுண்டை கேட்டோன்னே அப்படியே அப்படியே ஐஸ் எல்லாம் திறக்கிறீங்க. என்னாச்சு எனக்கு, ஏன் ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நடந்ததாகவே நம்ப முடியல. ஏதோ நடந்திருக்கு, ஆனால் அது நீங்கள் அதெல்லாம் பொறுப்பெடுத்தாமல் எனக்கு என்னாச்சு எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க ட்ரை பண்ணுறீங்க. அம்மா என்ன எனக்கு இப்படி வலிக்குது, அப்போ அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு உங்கள் பால்கனி டோரை பார்த்தா அது அப்படியே திறந்துருக்கு. உங்களுக்கு அவ்வளோதான், ரொம்ப அழுகுறீங்க. அது பூட்டாமல் இருந்தது என் தப்பா, என் கடவுள் என்ன இப்படி ஓதிக்கிறீங்க
அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்கே உங்கள் அம்மா, ஏ வயன் என்னாச்சு என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்போ தான் எந்திரிச்சேன், நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரேம்மா. அம்மா டானோவை மட்டும் கூப்பிடுறீங்களா? சரிடி, நான் டானோவை கூப்பிடுறேன், நீ கீழே வானே. கீழே வந்துரு. சரிம்மா நான் வரேன், நீங்கள் அவளை மட்டும் கூப்பிடுங்களேன், ஒரு ட்ரெஸ் மட்டும் பிடிக்கணும், நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். சரிம்மா சரிம்மா. அப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே போயிடுறாங்க. இங்கே அடுத்த செகண்ட் டானோ தான் அவங்க ரூம் வந்து தட்டுறா. டானோ உள்ள வாடி அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு என்னாச்சு இவளுக்கு இப்படி பண்ண மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப யோசிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பூந்தொட்டி வச்சுருப்பீங்க, அதில் உங்கள் ரூம்கோட கீ ஒன்று இருக்கும். ஸோ அதை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அங்கேயே மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரா. உள்ளே வந்து அப்படியே லாக் பண்ணுறா. ஏ வயன் என்னாச்சுடி, ஏன் அப்படியே உட்காந்துட்ருக்க? டானோ இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே கூப்பிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. டானோ என்னால் அசைய முடியல டானோ, கால் என்னால் ஃபீல் பண்ண முடியல டானோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ டானோ அப்படியே போயிட்டு கர்ட்டன்லாம் நவுத்தி விட்டு அப்படியே லைட்டு போடுறா. என்னடி ஆச்சு என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ வேர்க்குது உனக்கு அப்படின்னு ஏசியெல்லாம் ஆன் பண்ணி விட்டு, என்னாச்சுடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே உங்கள் பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. பாருடி எனக்கு என்னடியாச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குறீங்க. டானோ கண்ணெல்லாம் அப்படி ஒயிட் ஆகுது. உங்களை அப்படியே பார்த்துட்டு, யோயன் என்ன யார் உன்னை இப்படிலாம் பண்ணுது? யோயன் யாரையா லவ் பண்ணுறியாடி? இல்லடி, உனக்கு தான் தெரியும்ல என்னை பற்றி. இல்லடி. அப்புறம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்களை அப்படியே பெட்ஷீட்டால கவர் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தரா. இது போடு, ஒன்றும் இல்லை சரியா, நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன். என்ன யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் அப்படியே அழுதுட்டே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அப்படியே பால்கனி வெளியே வந்தான், காலில் பார்க்கும்போது இல்லை என்னெல்லாமோ பண்ணிட்டாண்டானோ அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. அவளுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்கா அவங்களே. இங்கே பாரு வயன், ஒன்றும் இல்லை இங்கே பாரு, ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், அவன் யார் என்ன எதுவுமே தெரில. இங்கே பாரு டானு, நான் இப்போ ஒருத்தங்களுக்கு யாரையும் ஒருத்தங்க என்ன யூஸ் பண்ணிட்டாங்க டானு, எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுல, நான் அப்புறம் அந்த பையனுக்கு பண்ணுற துரோகம்லாம் டானு இது, அந்த பையனுக்கு பண்ணுற துரோகம் டானு இது. இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது, இங்கே பாரு டானு, இங்கே பாருடி, இங்கே பாரு, நீ இதை வேனுக்கு ஒன்றும் பண்ணல, அது உனக்கே அறியாமல் ஃபோர்ஸ்டாக நடந்தது, அதுக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா? ஸோ இதை போட்டு மண்டையில் உடச்சிட்டு இருக்காம ஒழுங்காக போயிட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகிற வழியை பாரு, புரியுதா? இதனால என்ன நடக்கும்னு தெரியல, மேபி நீ ப்ரெக்னென்ட் ஆவியா என்னன்னு தெரியல, இன்னும் உனக்கு ஒரு 1 month கல்யாணம் தானே? ஆமாடி. அது வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது, தைரியமாக இரு, பேபி ஃபார்ம் ஆகாதுன்னு வேண்டிக்கோ, ஒன்றும் ஆகாது புரியுதா? என்னடி பண்ண, என்னடி சொல்கிற? பாரு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களை உழுக்குறா. நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியே தான் வீக்ஸ்லாம் பாஸ்ட் ஆகுது. இங்கே ஜங்குக்கும் அவர் வேலையில் அவர் பாட்டுக்கு இருக்காரு. பேரண்ட்ஸ்லாம் ஏதோ விறுவிறுப்பாக வேலை பார்த்தாலும் இவர் அப்படியே சும்மா தான் இருக்காரு வீட்டில், எதுக்கு இருக்கோன்னு தெரியாமல். இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆக உங்களுக்கு மேரேஜ் டேவும் வருது. நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. இங்கே பாரு ஒன்றும் இல்லை சரியா, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் தெரியாது, யாருக்கு எதுவும் தெரியாது, புரியுதா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி வைக்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி அவளே பார்த்துட்டு போகிறீங்க. அவள் கண்ணாலே வந்து ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ நீங்களும் அந்த ஹாலில் போய் நின்றுட்டீங்க, எங்கேயுமே பார்க்கல, உங்கள் கண்ணெல்லாம் டியரப்பாகி இருக்குது. அப்படியே அமைதியாக நின்றுட்டு அந்த சர்ச் ஃபாதர் தொணன்னு பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே தலையை குனிஞ்ச வரை உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக ரிங்கெல்லாம் மாற்றிட்டு யூமே கிறிஸ்த பிரைட் நோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அந்த குரூமே இப்போ மாதிரி வந்து பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. இது கேட்டோன்னு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாங்க் ஆகுது. என்ன ஆகுதுன்னே தெரியல. ஒரு மாதிரி தலைலாம் கிருக்குன்னு சுற்றி தப்புன்ட்டு கீழே விழுக்கிறீங்க. இப்போ எல்லாருக்கும் அப்படியே ஷாக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பாட்டி தான் அப்படியே உங்களை வந்து தொட்டு பார்த்துட்டு, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்படுது. ஸோ எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. சுற்றி முற்றி அங்கே வயனோட அம்மாவை தான் பார்த்து எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ரௌட் அப்படியே நீக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் குரூமோட அம்மா அப்பா தான் அப்படியே போயிட்டு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ ரூம்குள்ளே காணிச்சா உங்கள் அம்மா அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே உங்களை அப்படியே தண்ணி தொளிச்சு பொறுமையாக எழுப்புறாங்க. கண்ணா எந்திரி ஒன்றை தான் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே பொறுமையாக திறக்கிறீங்க. கண்ணை திறந்து பார்த்தா அங்கே உங்கள் அத்தை தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னாச்சுடா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
ஆண்டி அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்கள் கன்னத்தில் பொல்லிட்டுன்னு ஒன்று விழுது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை கலங்க அப்படியே பார்க்குறீங்க அவங்க அம்மா தான். யாரு கூட நான் உரிமைஞ்சிட்டு வந்தேன்? யாரு கூட? ஆ யாரு கூடன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. நான் என் அம்மா கிட்ட வந்து இது வரைக்கும் இப்படிலாம் வார்த்தையே கேட்டதே இல்லை. அவங்க என்னை பார்த்து இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி கண்ணெல்லாம் கலங்க கலங்க அப்படியே எந்திரிச்சு நின்று, அம்மா எப்போவுமே என்ன சந்தேகப்பட்டே தான் இருப்பியாம்மா, எப்போவும் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியாம்மா, கொஞ்சம் கேளுமா, நீ சொல்கிறது எதுக்கு எதுக்கு கேட்கணும் ஏன்? இங்கே பாரு, என் மரியாதையை அழிச்சிட்டேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவெல்லாம் சொல்லி தொலைஞ்சிருக்கலாமேடி. உன்னால் இப்போ அந்த பையன் வாழ்க்கையை நாசமாக போச்சு. ஓ அப்படியா? அண்ணா என் வாழ்க்கையை ஒருத்தன் நாசாக்குனானே, அவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது இங்கே அங்கே அந்த கூட்டத்தில் ஜங்குக்கு நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவர் அப்படியே போக அப்போ கரெக்டாக எங்கே வரா போகிற? அது அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா இங்கே சிகரெட்டு மூட்டு நெல் அப்படின்னு இழுத்து நிற்க வைக்கிறாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கு தான் குரூமு. ஸோ ஜங்குக்கு அப்படியே பதட்டமாக நின்றுட்டுருக்கேன். இங்கே நீங்கள் கூட்டத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்படியே உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் அப்படியே கையை தூக்கி, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அவன்தான், அவன் மட்டும்தான். அன்றைக்கி என் ரூமுக்குள்ளே வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு போட்டு விட்டுறீங்க. இங்கே அவ்வளோதான், ஜங்குக்கு பிடிச்சி மொத்துறாங்க அவங்க அம்மா. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே, அதுவும் அவள் பெர்மிஷன் இல்லாமல் நீ கை வச்சிருப்ப அப்படின்னு மொத்துறாங்க. இங்கே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. உங்கள் அம்மா அப்படி ஷாக்கா உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இங்கே நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தில் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகி காட்டினா ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா அழகாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து தந்து, ரொம்ப நேரமாக நின்றுட்டா இல்லாமா, சாப்பிடு, ஒன்றும் இல்லை நீ பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. நீங்களும் நல்லா அதை சாப்பிட. எங்கள் ஜங்குக்கோட அப்பா, கார்ட்டூன் பாப்பியா மூவி பாப்பியாம்மா? அங்கிள் நான் கார்ட்டூனே பார்ப்பேன், சின்சான் அப்படிங்கிறீங்க. ஸோ அங்கிளும் இந்த பாருமா அப்படின்னு பக்கத்தில் ரிமோட்டெல்லாம் வச்சுட்டு போகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே டிவியை பார்த்துட்ருக்க, யாரோ உங்களே வியர்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக சைடாக ஹெட்டை திருப்பினா அங்கே ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கு பிடிச்சி முட்டங்கால் போட வச்சுருக்காரு. நீல் ஒன் போட்டுட்டு பையன் அப்படியே நின்று உங்களே தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். மாட்டி விட்டா குந்தானி அப்படிங்கிற மாதிரி. இங்கே நீங்கள் நீ பண்ண வேலைக்கு இதெல்லாம் உனக்கு கம்மி தான், என்ன பயன்படுத்துகிற நீ, அதுவும் அந்த ஓட்ட துப்பாக்கி வச்சுட்டு, குண்டே இல்லை நீ போன பிறகு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே உங்களே மறைச்சிட்டு மாட்டி விட்டல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, உங்கள் 2 பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடாதுன்னு வேற ஜங்குக்கோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் நீ இவ்வளோன்னு போட்டு நான் திருந்த மாட்டேன்ட்டு, மா என்னம்மா பேசுகிற, இன்றைக்கி எங்களுக்கு ஃபஸ்ட் நைட்மா. ஃபர்ஸ்ட் நைட் ஆகுது கொட் நைட் ஆகுது, வேறு அவர் பக்கத்தில் வந்தால் செஞ்சிருவேண்டா அப்படின்னு உங்கள் அம்மா கத்தி எடுத்துகிட்டு வர. ஏ ஈரடி பையனை கொண்டுறாத, போகிறோம் அந்த பிள்ளை என்ன பண்ணும், இங்கே பாரு ஒன்றும் இல்லை நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் இன்றைக்கி ஜங்கு கூட தூங்க போகிறேன், நான் இன்றைக்கி வாங்கி கூட தூங்க போகிறேன் அப்படின்னு 2 பேரும் சபதம் எடுத்துகிட்டு உங்களை பிடிச்சி ஜங்கு கூட அம்மா இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே ஜங்கு கூட அப்பா ஜங்கு கூட போய் படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே நைட்டு காட்டினா ஜங்குக்கு அப்படியே படுத்துருக்கான். அவனுக்கு தூக்கமே வரல, ஒரு மாதிரி புரண்டு உங்ககிட்ட பேசணும் போலே இருக்குது. அப்படியே ஃபோன் எடுக்கிறான். எடுத்துகிட்டு, நைனா தூங்கிட்டியா, அந்தா மகனே எங்கேயும் போகாதரா இங்கேயே பாடுறா அப்படின்னு நைனா குழம்ப. தூங்கிட்டான் நைனா, நான் போயிட்டு வரேன், ஆல் த பெஸ்ட் நைனா, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால்லாம் தொட்டு கும்பிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ வெளியே போயிட்டு அப்படியே உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யார் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு நைட்டு கால் வர்றதெல்லாம் அதிசயம். ஸோ நீங்கள் கேட்க, உன் புருஷன் ஒன்று தொட்டு தாலி கட்டின புருஷன், முதல்ல தொட்டேன் அப்புறம் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அடிச்சு புறன்னு எந்திக்கிறீங்க. ஜங்குக், பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே, நானும் என் பேர் கூட உனக்கு தெரியாதோன்னு நினச்சேன், பரவாயில்ல ஓரளவு ஞாபகம் வச்சிருக்கே. அப்புறம் சரி வெளியே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் டெராஸில் வெயிட் பண்ணுறேன், வந்துரு சரியா? அதெல்லாம் முடியாது, நான் வெயிட் பண்ணுறேன், நீ வர அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து காலை கட் பண்ணிட்டு போயிட. உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அவங்க அத்தை சரியாக தூங்குறாங்க. நீங்கள் அப்படியே போய் எட்டி பார்த்துட்டு, அத்தை அத்தை அப்படிங்கிறீங்க. அவங்க அசைவே இல்லாமல் தூங்குறோம். சரி தூங்கிட்டாங்க, போய் அவனை பார்த்துட்டு வந்துடலாம், என்னன்னு கேட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மேலே போகிறீங்க. அவங்க எங்கே இருக்கான் இவ்வளோ பெரிய மாடியில், எங்கே போய் தேடுவேன், என் நேரத்துக்கு இங்கே பேயெல்லாம் தான் ரேம்ப் அப் போயிட்டுருக்கோம், ஆனால் இவர் எங்கே போனார்னே தெரியலையே அப்படின்னு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்க கரெக்டாக ஒரு பர்சன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே ஆக் பண்ண. அது 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 ஏய் நான் தான், ஏய் என்னத்துக்கு போய்கிட்டு இருக்க,
தெரிலங்க, அதட்டே வருது. என்னங்க பண்ணுறது? ஏய், அப்படியே சவுண்டு போட்டு எனக்கு காட்டி கொடுத்துருவோம் போலையே, இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே வாலோட லாக் பண்ணி அப்படியே ஒரு இச்சக்கணும்னு வைக்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணு வாயிடாக அவனே பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே விக்கல் ஸ்டாப் ஆகுது. சரி, ஷாக்கிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு விக்கல் கிளியரிஃபிகேஷன். ஓகே அப்படின்ட்டு அவன் நோட் எடுத்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. என்ன இன்னொன்று வேணுமா? அப்புறம் என்ன இப்படி லுக்கு? இல்லை, எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் போகிறேன். ஏய் இல்லை, என்ன பாரு, அன்னைக்கு நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியுமா? ஆமாம். அப்புறம் அப்புறம் என்கிட்ட சொல்லலை? பின்ன நீ ஆல்ரெடி மாஃபியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்னு உங்கள் அம்மாவா சேஃப்டிக்கு என்கிட்ட தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. உங்கள் அப்பா பற்றி தெரியும்ல? தெரியும். அதனால தான். ஆனால் சும்மா இல்லடி, அன்றைக்கி உன் வீடுன்னு தெரியாமல் தான் வந்தேன். அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது தான் நம்ம ஃபிகரு அப்படின்னு உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தேன் உன் பேர், ஐடென்டிட்டி, நீ நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணை கீழே போக நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சி தூக்கி விட்டுறீங்க. ஏண்டி பேசிட்டு தானே இருக்கேன், இப்படி ஏன் தலையை தூக்குற? நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? ஆமாப்போ, பெரிய பார்க்காதது தான் பார்த்துட்ட மாதிரி. சரிடி, இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அன்றைக்கி ஒன்று தைரியமாக டச் பண்ணேன். இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது 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 எப்படி உடனே சொல்ல முடியும்? போக போக தானே சொல்ல முடியும். உடனே சொல்கிறியோ மெதுவாக சொல்கிறியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருமா? என்ன ஏதாவது ஒரு பதில் சொல்லு. பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே இந்த ஆன்சர் தான் எதிர்பார்த்தேன், பரவாயில்ல சூன்னு சொல்லிட்டேன், லவ் யூ அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்கிறான். மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம், அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ கண்ணால கண்ணால எம்மேல தீயா எரிச்சு புட்ட, சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு புட்ட. அவ கரெக்டாக பின்னாடி இருந்து மகனே அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே நேராக அவங்கள அப்படியே பிடிச்ச மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு பார்க்குறான். அங்கே அவங்க அப்பா தொடப்பக்கட்டையோடு நிற்க, என்னங்கடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அவ்வளோதான், ரெண்டு பேரும் சீனு சிரிச்சிட்டே நிற்க அவங்களும் அப்படியே உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேடா, நான் இந்த ஒன்சடை இதோட என் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒன்சட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரெக்கார்டிங் நான் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம பாய்ஸோட கம்பேக் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னவோ கம்பேக் வந்ததுலேருந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்னு தோணலை, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டில் குதிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த ரெக்கார்டிங்கை முடித்து இன்றைக்கி உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி எப்படி இருந்திருக்கும் தெரில. கடைசியாக சாங் பாடுறேன்னு தான் கிரிஞ்சு பண்ணியிருந்தா சாரி. எனக்கு என்னவோ அந்த சாங் அதில் பாடணுன்னு தோணுச்சு, அதனால் பாடினேன். அண்ட் எல்லோரும் வந்து ரிக்வெஸ்ட் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரிக்வெஸ்ட் பாக்ஸ்னு ஒன்று வைக்கிறேன், ஓகேவா? ஒரு போஸ்ட் போடுறேன். நீங்கள் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு எதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை அங்கே சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் எனக்கு போய் தேட முடியல. லைக் நிறைய ஷார்ட்ஸுக்கு கீழேயுமே நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாத்தையும் நோட் பண்ண முடியல, சிலதெல்லாம் நான் மிஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இப்போ இல்லைனாலும் ஒன்ஸ் நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ த டைம் உங்களோட ஸ்டோரி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேடா, இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் சரண்யா மிஸ், பாய்.